மணி காமிக்ஸ். வாரிசு பக்கம் 1. ராஜசிம்மபுரியை ஜெயமார்த்தாண்டவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனின் ஆட்சியில் அந்த நாடு மிக செழிப்பாக இருந்து வந்தது. மக்கள் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் நீண்ட நாட்களாக ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அது அவருக்கு மிக பெரிய துக்கமாக இருந்து வந்தது. அப்படி இருந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு மகான் வந்தார். வந்த மகானை மகாராஜா வரவழைத்து கௌரவித்தார். மகான் ராஜாவையும் ராணியையும் ஆசிர்வதித்தார். பின் அவர் ராஜாவை பார்த்து, ராஜா, உங்கள் முகத்தில் ஏன் கவலை குறிகள் தெரிகின்றன? என்ன விஷயம் என்று கேட்டார். அப்போதுதான் ராஜா தனக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தை வருத்தத்துடன் தெரிவித்தார். எல்லா பிரார்த்தனைகளும் செய்தும் எவ்வித பிரயோஜனமும் இல்லாததை கவலையுடன் பகிர்ந்து கொண்டார். இதை கேட்டதும் மகான் தியானம் செய்து தன் ஞான திருஷ்டியில் பார்த்தபோது குறை ராஜாவிடம்தான் உள்ளது என்று மகான் உணர்ந்தார். உடன் அரண்மனை வைத்தியரை வர சொன்னார். ராஜாவின் கட்டளைப்படி அரண்மனை வைத்தியரும் வந்தார். அவர் அரண்மனை வைத்தியரிடம் சில மூலிகைகளை சொல்லி அந்த மூலிகைகளை பறித்து மருந்தாக்கி அரசருக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். மகான் அரசரை ஆசிர்வதித்து விட்டு, விரைவிலே உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என வாழ்த்தி விடை பெற்றார். சில மாதங்கள் கழித்து ராஜாவின் மனைவி மகாராணி கருவுற்றாள். ராஜாவுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் மிகவும் சந்தோஷம். தங்களுக்கு அடுத்த வாரிசு வரப்போகிறது என்று. இப்படியாக 9 மாதம் கடந்தது. ஒரு நாள் மகாராணிக்கு பிரசவ வலி வந்தது. ஆனால் அரண்மனை மருத்துவச்சிகள் எவ்வளவு முயற்சி செய்தும் குழந்தை வெளியே வர நேரமானது. பக்கம் 2. காரணம், குழந்தை இடதும் வலதும் திரும்பி வயிற்றில் உள்ள தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தில் சுற்றி இருந்தது. தொப்புள் கொடி குழந்தையின் கழுத்தில் சுற்றி இருந்ததால் குழந்தை திரும்ப சங்கடப்பட்டது. அரண்மனை மருத்துவச்சிகள் கையை பிசைந்து கொண்டு இருந்தார்கள். அப்போது அங்கு வந்த தலைமை சமையல்காரி வீரம்மாள் ராஜாவிடம், அரசே, நான் ஒன்று முயன்று பார்க்கிறேன் என்றாள். அப்போது ராஜா தலைமை சமையல்காரியிடம், உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த தலைமை சமையல்காரி, அரசே, நான் இளவரசி வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு ஒரு கருத்தை பாட்டு பாடி சொல்ல போகிறேன். அதை கேட்டு குழந்தை வெளியே வரும் என சொல்ல, ராஜாவுக்கு அந்த கஷ்டமான நேரத்திலும் சிறிதாக சிரிப்பு வந்தது. நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லையே என கேட்க, தலைமை சமையல்காரி, அரசே, குழந்தைக்கு முழு வளர்ச்சி வந்த பிறகு அது தாயின் குரலை பேச்சை கேட்கிறது. குழந்தை அதை பதிவு செய்து கொண்டு கேட்டால் அதுபோல் செயல்படும். ஆகையால் நான் பாட்டு பாடி குழந்தையை வெளியே வருத்துகிறேன். இது பெரிய கஷ்டம் இல்லையே, முயன்று பார்க்கிறேன் என்றாள். ராஜாவும் சரி என்று அவளை அனுமதித்தார். தலைமை சமையல்காரி 1 அடி உள்ள மூங்கில் குழாய் ஒன்றை எடுத்தாள். எடுத்து அதை சுத்தம் செய்து ஒரு முனையை மகாராணியின் வயிற்றில் வைத்தாள். மறுமுனையில் இவள் குரல் கொடுக்க தொடங்கினாள். எங்கள் இளவரசே, எங்கள் இளவரசே, வீரமுள்ள எங்கள் இளவரசே, நம் நாட்டை காக்க, நம் நாட்டை ஆள வெளியே வாருங்கள். தொப்புள் கொடியை ஊந்தி தள்ளி வெளியே வாருங்கள். வீரம் நிறைந்தது உங்கள் பரம்பரை. உங்கள் வீரம் உடம்பில் ஊற ஊந்தி தள்ளி வெளியே வாருங்கள். வீரம் நிறைந்த வாரிசே, வெளியே வாருங்கள் என சொல்ல குழந்தை வேகமாக அசையத் தொடங்கியது. திசை திரும்பி தலை வெளியே வர தொப்புள் கொடியை நைசாக மாற்றி அரண்மனை மருத்துவச்சிகள் குழந்தையை வெளியே எடுத்தார்கள். தாயும் சேயும் நலம். மகாராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். தலைமை சமையல்காரி பாட்டு பாடி குழந்தையை வெளியே வர அழைத்து விட்டாளே. அவளை பாராட்டி அவளுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து சிறப்பித்தார். குழந்தைகளே, பார்த்தீர்களா?
வயிற்றில் உள்ள குழந்தை கூட நல்ல சொல் கேட்கிறது. நீங்களும் பெரியவர்கள் சொல்லை கேட்டு நடந்தால் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அடைந்து சிறப்பாக வாழலாம்.